ஹலோ எவ்ரிவன் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் டோக்கன் ஆடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்ட்ரா பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து செல் பண்ணி யூஎஸ்டிடியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியானது தான் இன்றைக்கி வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து பைனான்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணி எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய பைனான்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கிறேன். ஓகேங்களா, உங்களோட இதை வந்து அசட்ஸை வந்து எங்கே வந்து பார்க்குறது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மார்க் பண்ணி ஷோ பண்ணுறேங்க. அண்ட் கைஸ், இந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் வாலெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, அந்த வாலெட்ஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வியூவில் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, ஓவர் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கேயும் வந்து தேடி எடுக்கலாம். அப்படி வந்து தேட முடியல அப்படின்னு சொன்னாக்கா டைரெக்டாக வந்து உங்களோட ஸ்பாட்டுக்கு வந்து போயிருங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கா, அந்த ஸ்பாட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்பாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்ஸ் டோக்கன் எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, 27,488 டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகுது. அதை வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் 27,488 டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இதை எப்படி வந்து நம்ம வந்து செல் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா டைரெக்டாக வந்து நீங்கள் ட்ரேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, நடுவில் இருக்குது பாருங்கள் ட்ரேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் ட்ரேட்ஸ்குள்ளே வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாகி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. டாகி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்ட்ரா பண்ண கிடையாது, டாக்ஸை தான் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிடுங்க. நான் மார்க் பண்ணி ஷோ பண்ணுற மாதிரி இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சர்ச் பண்ணோம் டாக்ஸுன்னு சொல்லிட்டு DOGS டாக்ஸ். ஓகேங்களா, சர்ச் பண்ணோன்னே டாக்ஸ் USDT வந்து வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேட்டிக் USDTன்னு இருக்கா, USDT பேரில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ மேட்டிக் USDTன்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் டாக்ஸ் வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் செல்லுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, யாரும் பையை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அழுத்திட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, செல்லை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து செல் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா லிமிட்டில் இருந்து மார்க்கெட்டுக்கு மாற்றிடணும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள் லிமிட்டை. இங்கே வந்து மார்க்கெட்டுன்றதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். தென் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல வந்து இழுத்து விடணும் ஃபுல்லாக. இந்த பாருங்கள் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபுல்லாக இழுத்து விடணும். ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு 100% வச்சுட்டு செல்லுன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பாதியே வந்து செல் பண்ணுறதா இருந்தால் 50% வச்சுட்டு செல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 100% செல் பண்ணுறீங்கன்னா 100% இழுத்து விட்டு செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். செல் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு USDTயாக வந்து வந்துடும். ஓகேங்களா, USDTயாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். இந்த இடத்துல 0 இருக்கா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எத்தனை டோக்கனை நீங்கள் செல் பண்ணிங்களோ அத்தனை டோக்கனுக்கான குவான்டிட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா USDTயாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த USDTயை P2Pயில் எப்படி வந்து செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா எடுக்கலான்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் வந்து வீடியோ தரேன். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நான் வீடியோ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பைபிட்டில் எப்படி வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இப்போ பைபிட்டை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஹோமில் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அசட்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, அசட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல அன்டிஃபைன்ட் ட்ரேடிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நல்லா பாருங்கள் அன்டிஃபைட் ட்ரேடிங்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த அன்டிஃபைட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி விட்ருக்காங்க. அதனால் பிரச்சனையே இல்லை, அப்படியே வந்து செல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபண்டிங் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வித்ட்ரா பண்ணுற அது மாதிரி இது ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. டைரெக்டாக வந்து அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து BTC USDTயில் வந்து இருக்குது. நல்லா மேலே பாருங்கள் BTC USDTயில் வந்து இருக்கும். எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து நியூ யூஸராக இருந்தீங்கன்னா எல்லாருமே புதுசாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா BTC USDTயில் தான் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ்ன்னு வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த 3 டாட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு அதே சர்ச்சிங் நான் பைனான்ஸில் சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி தான் வந்து போடணும் டாக்ஸ்
அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். டாக்ஸ் யூஎஸ்டிடி பேர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பைனான்ஸில் வந்து இன்னும் பேர் காமிக்கல. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் யூஎஸ்டிடி கம்மிங் சூன் சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் டவுன் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல எதுவுமே வந்து காமிக்கல. ஓகேங்களா. செல்லு பை எதுவுமே வந்து காமிக்கல. இருங்க ஒரே செகண்டு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் டைமிங் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் எதுவும் ஷோ ஆகலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதே வந்து நான் டாகி அதர் காயினை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். டாகி வந்து கிடையாது, நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்து டாகி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. டாகி யூஎஸ்டிடின்னு காமிக்குதுங்களா. இந்த பேரை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா ஈரோ இருக்குது, அப்புறம் என்யூஎஸ்டிடி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது டாக்ஸ் யூஎஸ்டிடி. ஓகேங்களா. இப்போ நான் டாகி வந்து செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்வலாக வர்றதுனால வந்து பையில் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும், லிமிட்டில் இருக்கும். சரி. ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செல்லை வந்து கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா. செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இருங்க. செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிமிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டாக. ஓகேங்களா. இப்போ வந்து மார்க்கெட்டாக வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக 100% இழுத்து விட்டு செல் டாக் அப்படின்றது வந்து டாக்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா சால்ட் அவுட் ஆகிடும். ஓகேங்களா. செல்லிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அன்டிஃபைன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடியாக வந்து வந்துடும். ஓகேங்களா. குவான்டிட்டி 0ன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டிடியோட ப்ரைஸ் வந்து இது யூஎஸ்டிடி வந்து ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எப்படி வந்து P2P பண்ணுறதுன்றதை ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெட்.io வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ஷோ ஆகுது இங்கே. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்ன வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அசெட் எப்படி வந்து பார்க்குறதுன்னு தெரியலனா இப்போ ஹோம் பேஜில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் என்னோடய இது வந்து ஹோம் பேஜில் இருக்குது. இப்போ நான் வாலெட்டில் வந்து போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்ன்றது வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல டாக்ஸ் ஷோ ஆகுது. ஓகேங்களா. 64,749 நேற்று நான் சொல்லியிருந்தேன் 6 மணிக்கு வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. கண்கூட பாருங்கள். 64,749 என்னோட மெயின் அக்கௌண்ட் இது. ஓகேங்களா. என்னோடய மெயின் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டு இது வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இதில் வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, நல்லா பாருங்கள். ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே. இப்போ நான் ட்ரேடுன்றதை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் காயின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள் அதர் காயின்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் பிடிசி அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. 3 டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல அதே மெத்தட் தான். சர்ச்சில் வந்து டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணோடனே டாக்ஸ் யூஎஸ்டிடி வந்து செலக்ட் பண்ணிடுறீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டுன்னு வைக்கணும். லிமிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு வைக்கணும். இப்போ நான் மார்க்கெட்டை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களோட 100% வந்து இழுத்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 64,749 டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஓகேங்களா. 0ல் இருக்கும். இதை ஃபுல்லாக இழுத்து விட்டிங்க அப்படின்னு சொன்னால் 100% ஆயிரும். அதுக்கப்புறம் செல் டாக்ஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா செல் ஆயிரும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் அவைலபிளாக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபெயிலியர் டு பிளேஸ் த ஆர்டர் அஸ் தேர் அப்படி அந்த மாதிரி சம்திங் எரர் வருது. ஓகேங்களா. இன்னும் வந்து லிஸ்டிங் வந்து ஆகலை. ஓகேங்களா. இன்றைக்கி 5:30 மணிக்கு தான் வந்து ஆகும். ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டு செல்லுன்றதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது, கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. நான் நேற்று வந்து சேனலில் வந்து வாய்ஸ் போட்டிருந்தேன் இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகும்போது கடன்னு வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணிடுங்க, செல் பண்ணி விட்ருங்க. இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரேடிங்கோட நாலேஜே இல்லாத யூசர்ஸ் இமீடியட்டாக போய்ட்டு செல் பண்ணிடுங்க. அதுதான் வந்து பெட்ரு. அதுக்கப்புறம் டம்ப் ஆகும்போது நம்ம சேனலில் ரிமைண்டர்ன்றது வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து அகைன் பை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. பை பண்ணி ஹோல்டு பண்ணி வைக்கிறவங்க அதை எப்படி வந்து பை பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த வீடியோலேயே புரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க. கரெக்டாக வந்து ப்ராப்பராக கரெக்டாக வந்து பண்ணிக்கங்க. தேங்க்யூ.